Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கடந்த 9 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்தார், நல்லவராயிருந்தார், நன்மை செய்தார். இந்த 10ஆவது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக தேவன் ஈவா இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 9 மாதங்கள் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர், போதுமானவராயிருந்தீர், எங்களோடு கூட நீர் இருந்தீர். எங்களோட வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண செய்த, இந்த 10ஆவது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை காண செய்த உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீத பகுதியை ஆசீர்வாதத்தை தாங்க, வர்ஷிப் நேரத்தை ஆசீர்வாதத்தை தாங்க. ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கும் பொழுது எங்களை மறந்து நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, ஆராதனை வேளையில் இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். உம்முடைய தொடுதலை மக்கள் உணரட்ட ராஜா. அவ்விதமான ஒரு ஆராதனை செய்ய உதவி செய்வீராக. வர்ஷிப் நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வர்ஷிப் நடத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அருள் மாறி அளவில்லாமல் இந்த இடத்துல ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவன் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே யாவரையும் மறைத்து நீர் இந்த இடத்துல பிரசன்னமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எழுப்புதல் ஜெபத்தை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, கர்த்தரோட ஆண்டவரே, காணிக்கைகள் மூலமாக நாங்களும் மகிமைப்படுத்த உதவி செய்யும். கர்த்தரோட வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, தேவனே, உம்முடைய மகனே நீர் ஆண்டவரை மறைத்து எங்களுக்கு உன்னதத்தின் மன்னாவால் எங்களை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை முற்றிலுமாக ஆண்டவரே இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ராஜா, தேவன் தாமே கர்த்தரோட பந்தியை ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் ஒருவர் கூட அபாத்திரவான்களாக உம்முடைய பந்தியில் கை வைக்காமல் எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து உம்முடைய பந்தியிலே கை வைக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவர் கூட ஆண்டவரே தகுதி இல்லாத கர்த்தரோட பந்தியில் கை வைக்க கூடாது. ராஜா, தேவன் தாமே ஆண்டவரே எங்களை சோதித்து அறிந்து நாங்கள் கை வைக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். மாலை ஆராதனை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே நிறைய புதிய ஆத்துமாக்களை நீர் கொண்டு வாங்க. ஆண்டவரே, தேவனே, அநேக புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. வாலிபர்கள் கூட்டத்தை ஆசீர்வதித்து தாங்க. சண்டே ஸ்கூல் ஊழியங்களை ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாளிலே சபையில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரோட நாளிலே நாங்கள் ஆவிக்குள்ளாக எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 7ஆம் சங்கீதம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவர் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கத்து நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும். நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. நான்
அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான். தீவனையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையில் மேல் இறங்கும். அனைவரும் சேர்ந்து படிப்போம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தரையுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆன்லைன் மூலமா எங்களோட இணைந்திருக்கும் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அல்லவா? அந்த தேவனுக்கு அப்படியே ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போமா. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த 9 மாதங்கள் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நமக்கு நல்ல சுகமும் நல்ல பலனும் ஜீவனும் தந்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அல்லவா? இந்த தேவனை அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலும் கடந்த வருடங்களிலும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்து காரியங்களையும் நம் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் அல்லவா? அந்த தேவனை அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்குரைத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். அவர் மனிதர் அல்ல. அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனிதர் அல்ல. மனம் பாரம் வருவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அந்த தேவனை அப்படியே ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அப்படியே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்று கைகளை தட்டி நாம் உற்சாகக்காரங்களை தட்டி நாம் பாடல் பாடுவோம். உற்சாகக்காரங்களை தட்டி பாடுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ ஓ ஓ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில அவர் பண்ணின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு காலதாமதமாகலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்வில் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்த வரிகளை உணர்ந்து பாடுவோமா.
காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் நம் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ ஓ ஓ, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ ஓ ஓ, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவர் வாக்கு மாறாத தேவன் என்று? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்னு. ஸோ பைபிளில் சொல்லியிருக்க ஒவ்வொரு வாக்கு தத்தமும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் எப்படி 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 வச்சிருக்கிறாரா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே நினைத்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்க நினைக்கிற எல்லா வாக்குத்தத்தையும் நினைத்து அப்படியே ஆண்டவர் நம்ம ஸ்தோத்தரிப்போமா. ஹalleluya. அப்படியே கண்களை மூடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தையும் அப்படியே நினைவு கூறுங்க. அவர் அந்த எல்லா எந்தெந்த வாக்குத்தத்தெல்லாம் அவர் நிறைவேற்றி இருக்கிறாரோ அதற்கெல்லாம் அப்படியே வாயிலை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போமா. அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அது இந்நாள் மட்டும் அவர் விலகாமல் நம்மை கைவிடாமல் நம்மை வழிநடத்துறார் அல்லவா. அந்த தேவன் எப்படியே ஸ்தோத்தரிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி நன்மைகளை பெற்ற நாம் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டாமா? நல்லா வாய்களை திறந்தவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவர் அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று மனரத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வேளையிலே அவனுக்கு மகன் இல்ல, புத்திர வாக்கியம் கிடையாது, சாராளுடைய கற்பம் செத்து போனது. ஆனாலும் கர்த்தர் குறித்திட்ட காலத்திலே அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி நம்மை ஆபிரகாமுடைய சந்ததியாய் அவர் சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அல்லவா. நல்லா வாயில
திறந்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஹalleluya ஹalleluya. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் ஆண்டவரே வல்லவராய் இருந்தீர் தகப்பனே அப்பா. அதே போல தகப்பனே இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு தகப்பனே. அதை எல்லாவற்றையும் நீ நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. இதை அறிக்கை செய்யும் வண்ணமாக ஒரு புதிய பாடலை நாம் பாடுவோமா? ஹalleluya. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நாம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறதே. மீண்டும் ஒரு வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சாராளுடைய கற்பம் செத்து போன நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை அதை உயிர்ப்பித்தது. நம்முடைய வாழ்விலும் இது முடியாது, இது நடக்காது என்ற எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பித்து அதை செய்ய வெற்றியாய் முடிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரிகளை உணர்ந்தவர்களாய் பாடுவோமா? செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். அவர் சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய சொந்த மகன்களே அவனை ராஜ்யபாரத்திலிருந்து துரத்தினார்கள். ஆனாலும் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தி மீண்டும் அந்த ராஜ்யபாரத்தை அவனுக்கு தந்தார். நம்முடைய மத்தியிலும் நம்மை நம்பின அநேகர் நம்மை விட்டு போயிருக்கலாம், நம்மை ஒதுங்கி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம் தலையை அவர்கள் மத்தியிலே உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? துரத்தப்பட்ட தாவீதின் தலையை
அவர் சொன்ன வார்த்தையே துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய சொந்த சகோதரர்களே அவனை பகைத்து குழியிலே போட்டு எகிப்து தேசத்துக்கு விட்டு போட்டார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் அவனை உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென்.
ஹalleluya 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 அப்படியே ஸ்தோத்திரிப்போமா ஸ்தோத்திரிங்க 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 ஹalleluya வாக்குரைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார் ஹalleluya 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 உங்களுக்கு சுகம் தருவேன் என்று சொன்ன தேவன் சுகத்தை தர வல்லவரா இருக்கிறார் உங்களுக்கு பலம் தருவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு பலத்தை தர வல்லவரா இருக்கிறார் உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொன்ன தேவன் உங்கள் தேவைகள் யாவற்றையும் அவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார் அப்படியே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான் அவரை விசுவாசித்து பொறுமையோடு அவருடைய வார்த்தைக்காய் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் ஹalleluya 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 தகப்பனே அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹalleluya 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 நாம் முடிந்தது என்று எதை நினைக்கிறோமோ அந்த இடத்திலே அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு துவக்கத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார் ஹalleluya 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 தகப்பனே அப்பா ஆண்டவரே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் மாறாது உங்கள் வாழ்க்கையிலே அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் என்றுமே மாறாது ஹalleluya அப்படியே ஸ்தோத்திரிங்க ஹalleluya 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 வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார் அவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் நம் ஒவ்வொருத்தரையும் இந்த வேளையிலே தொட்டு கொண்டிருக்கிறார் இந்த வேளையிலே ஒவ்வொருத்தரையும் இருதயத்தையும் அவர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் காயம் கட்டி கொண்டிருக்கிறார் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் யாரும் மௌனமா இருக்க வேண்டாம் அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவளாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவளாய் அப்படியே அவருடைய பிரசன்னத்திலே மூழ்கி எல்லாரும் விட்டு கொடுத்து யாரும் இறுக்கமா இருக்க வேண்டாம் அப்படியே விட்டு கொடுங்க அப்படியே கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் நம்முடைய தேவைகளை நினைக்க வேண்டாம் நம்முடைய காரியங்களை நாம் நினைக்க வேண்டாம் அப்படியே விட்டு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னது போல அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அப்படியே அவரை நம்மை விட்டு கொடுத்து நம்முடைய பாரங்கள் நம்முடைய தேவைகள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய சுகவீனங்கள் யாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம் ஹalleluya ஹalleluya கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவரா இருக்கிறார் ஹalleluya 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 தகப்பனே அப்பா ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீரே அப்பா ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறீங்க ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே நீர் வழி செய்பவர் தகப்பனே ஆண்டவரே நீர் வாக்கு மாறாதவர் தகப்பனே நீர் அற்புதங்கள் செய்கிற தேவன் அப்பா அதிசயங்களை செய்கிற தேவன் தகப்பனே அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் சூழ்நிலைகள் மாறும் நீங்க ஆராதிக்கும் போது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் வாயிலை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே துதிங்க எங்களுடைய சத்தத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் அப்படியே துதிக்கும் போது கர்த்தர் உங்கள் கட்டுகளை உடைப்பார் கர்த்தர் உங்கள் கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை தருவார் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஹalleluya 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 தகப்பனே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஆமென் ராஜா ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஆமென் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆமென் மத்தியில சவாடி கொண்டிருக்கிற தேவனை அப்படியே ஆராதிப்போமா ஹalleluya are here, moving in our midst. I worship you, I worship you. You are here, working in this place. I worship you, I worship you. You are here, moving in our midst. I worship you, I worship you. You are here, working in this place. I worship you,
Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are here, touching every heart. I worship you, I worship you. You are here, healing every heart. I worship you, I worship you. You are here, turning lives around. I worship you, I worship you. You are here, mending every heart. I worship you, I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. 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 Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are
எங்களை நீர் ஆண்டவரே தொடுகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே எங்களை சுகப்படுத்துகிறீர் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இதயங்களை ஆண்டவரே சுகப்படுத்துகிறீர் அப்பா. ஆண்டவரே காயப்பட்ட இருதயத்தை நீர் காயம் கட்டுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே ஆறுதல் இல்லாத இதயத்தை ஆண்டவரே நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்பா. சமாதானம் இல்லாத இருதயத்தை ஆண்டவரே சமாதானப்படுத்துகிற தேவன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே சீர்கேடான எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே சீர்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே எங்களை தொடுகிறீர். ஆராதிப்பே ஆராதிப்பே சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை. ஆராதிப்பே ஆராதிப்பே இந்த இடத்திலே எங்களை தொடுகிறீர். ஆராதிப்பே ஆராதிப்பே சீர்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை. ஆராதிப்பே ஆராதிப்பே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. நீரே பாத்திரரே நீரே பாத்திரரே நீரே பாத்திரரே. நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்ய நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்த நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. நன்மைகளை நிறுத்துவதில்லை. வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. சபையார் மாத்திர சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஓ வழி செய்பவர்
செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே மீண்டும் ஒரு விசையாய் வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே நீரே பாத்திரரே Hallelujah. Riba ramana ramana rakadira rakatoro. Rishaka baba ramana rakadira ramana ramana. Riba baba ramana 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 rakadira ramana. Riba baba ramana rashakarina ramana. யார் மௌனமா இருக்க வேண்டாம், யார் மௌனமா இருக்க வேண்டாம். கர்த்தர் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலே நின்று உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலே கர்த்தர் உங்களை பக்கத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து வாய்களை விரிவாய்க்கிற அப்பொழுது நன்மையால் நிரப்ப வேண்டும் சொன்ன தேவன் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் காயங்களை கட்டி கொண்டிருக்கிறார். உலகத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரிக்கிறோம். தீபா ராமா நரபா நரபா ரபா தீகா நரபா லோரோகோந்தர லோரோபா தீபா ராமா நஷக்கரி நரபா ரபா தீகா நரபா லோரோகோரோ லோஷுயா தீபா பாபா பாபா ரபா நரபா ரபா ஈஷா பாபா ரிகா நரபா நரகதர நரபா. ஆண்டவரே நிரப்புங்க ராஜா, தொடுங்க தகப்பனே. இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தகப்பனே ராஜா, ஆண்டவரே வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே சுத்திகரிங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள்ல தகப்பனே அப்பானைகளை சுத்திகரிங்க ராஜா, சுத்திகரிங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே கிரியை செய்கிற தேவன், கிரியை செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இம்மட்டுமாய் தகப்பனே ராஜா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர என் தேவன் ஆண்டவரே கிருபை தந்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே மீதியான ஒவ்வொரு வேளையும் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய கரத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது நாம் காணிக்கைகளுக்காக தசம பாகங்களுக்காக ஜெபிப்போம். நாம் எழுந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆராதிக்க ஒரு நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், அதுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் உழைக்க பலனை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வருமானங்களில் நின்று நாங்கள் உமக்கு உண்மையாக இந்த சமூகத்தையும் காணிக்கைகளையும் நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் யாவருக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மக்களோட கரங்களை நீ செழிப்பாக்குங்க, வருமானங்களை நீ கூட்டி தாங்க ஆண்டவரே. குறைவில்லாமல் எல்லா நன்மைகளும் எல்லா குடும்பத்துக்கும் நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நோய் நொடி இல்லாமல் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய இரக்கம் எல்லா குடும்பத்திலும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடும்பொழுது கர்த்தருக்கு கொண்டு வரலாம்.
ஒரு நாளும் இல்லை. அவர் வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. அவர் வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். எழுந்து நின்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இப்பொழுதும் நம் மத்தியிலே பாஸ்டர் சாம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆதியிலே வார்த்தையாய் இருந்தீர். அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஜீவ வார்த்தையாய் நீர் ஆண்டவரே உருவெடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட யோசனைகளிலோ அல்லது சிந்தனையிலேயோ எங்களுக்கு அறிந்ததை வைத்து நாங்கள் வார்த்தையை கேட்காமல் எங்களுடைய சிந்தனையை முழுவதுமாய் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய புரிந்து கொள்ளுதலையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய சொந்த கதைகளை பேசுவதல்ல, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை மாற்றட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களுடைய காயங்களை எல்லாம் ஆண்டவரை சுகப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை பரிபூர்ணமாய் உம்மை போல் மாற்றட்டும். உம்மை போல் மாறுவதே எங்கள் வாழ்க்கையின் நோக்கம், வேறொன்றுமில்லை. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எல்லாவற்றையும் வைக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா there is something called 7 I am statements. 7 I am statements. 7 நானே என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் கிறிஸ்து பேசியிருக்கிறார். ஓகே, 7 I am statements. நீங்க யாத்ராகமத்தில் பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் மோசே கேட்கிறாரு, யார் என்னை அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்வது? அப்போ the Lord says, say I am, நானே, just me, I am. அதுதான் அவருடைய பெயர். அதே நானேங்கிற அந்த வார்த்தை, அதே நானேங்கிற அந்த I amங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர் பேசின பிறகு, பிதாவாகிய தெய்வம் பேசின பிறகு, அதே ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ற ஒரே ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமென். எதனால அவர் யூஸ் பண்றாரு, எதனால அவர் சொல்ல முடியுது நானே என்று சொல்ல முடியுது? நம்ம நிறைய I am ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இது மாதிரி 7 இருக்கு. இன்னைக்கு நம்ம முதல் வார்த்தையை பார்க்க போறோம். முதல் வார்த்தையை நாம் பார்க்க போறோம். எதனால் இயேசு அவர் அந்த அதிகாரத்தோடு அவர் பேசினார்? இயேசு சொல்லும் பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இயேசு ஏதோ நானும்னு சொல்லல, நானே, which means I am the only one. இயேசு ஒருவர் மாத்திரமே
பிதாவினிடத்துல நம்மை கூட்டிக் கொண்டு போக முடியும் என்கிறதை அவர் வார்த்தையினால் மாத்திரம் சொல்லல, அவர் வாழ்க்கையாக இங்க வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். ஆமென். He showed us. He died for us. அவர் நமக்காக மரித்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு யாருமே சொல்லல. அப்படியே யாரும் சொல்லியிருந்தாலும் உங்களுக்காக அவங்க மரிக்கல. ஆமென். உங்க பாவத்துக்காக அவங்க யாருமே மரிக்கல. நம்ம வாழ்ற இந்த உலகத்துல உங்களுக்குன்னு கேட்டாலே 4 வாட்டி யோசிக்கிற ஆளுங்க. ஆமென். எல்லாருமே ரொம்ப உடனே ஜெனரஸா கொடுத்துருவீங்களோ? ஓ உங்களுக்கா? நான் கூட எனக்கும் நினைச்சேன். தட் இஸ் அவர் மைண்ட் செட் இல்ல. பட் நான் பவுல் அதுதான் அழகா எழுதுறாரு, நீங்கள் பாவிகளா இருக்கும் பொழுதே இயேசு உங்களுக்காக he came. While you were yet sinners, Christ came for you. உன் பாவத்தில் இருக்கும் பொழுதே, which means நீ ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் தேடி வந்தது இயேசு. He showed us that he is the way, the truth and the life. அவர் வார்த்தையை மாத்திரம் பேசல, அவர் அந்த அதிகாரத்தோடு ஏன் பேசினார் என்றால் அவர் தெய்வமாகவும் இருக்கிறார். நீங்க பாருங்க, இந்த யோவான் 6 இருந்து தான் இந்த ஃபர்ஸ்ட் ஐ அம் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐ அம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு யோவான் 4வது அதிகாரத்துல. யோவான் 4வது அதிகாரத்துல முதலாக ஆண்டவர் ஒரு யூதனிடத்துல கூட இதை சொல்லல, ஒரு சமேரியா பெண்ணு கிட்ட இதை சொல்றாரு. ஐ ஆம் த மெஸ்ஸாயா, நானே மேசியாவாக இருக்கிறேன். ஐ ஆம் த மெஸ்ஸாயா. அப்ப ஒரு சமேரிய ஸ்திரீ கிட்ட, ஒரு ஃபாரினர் கிட்ட ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரு, நானே உன்னை மீட்க வந்த மேசியா. ஃபர்ஸ்ட் டைம். அப்ப அவர் நானேன்னு யூஸ் பண்ணும்போது அவர் ஒரு மனிதனாக நானேன்னு சொல்லல, ஒரு தெய்வமாக நானேன்னு சொல்றார். ஆமென். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். When God says I am, he is not saying I am as Jesus as a man, he is saying I am Jesus as God. ஆமென். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் அல்லது கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகள் அது தெய்வ வாக்குகள், மனித வாக்குகள் அல்ல. ஆமென். அதனாலதான் அவருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நாம் நம்புகிறோம். அதனாலதான் அவரும் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆமென். சோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது யோவான் 6வது அதிகாரம் வசனம் 25 40 முடிய. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்து இருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து அந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து அந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிற ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்போதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்போதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் இப்படி சொல்லுகிறான் என்றார்கள். போதும். இந்த வசனங்களை நம்ம வாசிச்சோம். இதுதான் வந்துட்டு நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசின முதல் நானே என்கிற வார்த்தை. இப்ப இந்த கான்டெக்ட்ல, இந்த வசனங்கள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எதனால ஆண்டவர் ஜீவ அப்பத்தை பத்தி முதல்ல பேசுறாரு? why is he talking about the bread of life? இப்ப யூத கான்டெக்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க அவங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட் அல்லது அனுதினமும் அவங்க விசேஷனாலும் சரி, பண்டிகைனாலும் சரி, எதுனாலும் சரி, அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுகிற ஒரு பொருள் என்ன தெரியுமா? பிரெட். ஓகே, நம்ம கலாச்சாரத்துல என்னடா இந்த பிரெட்டுக்கு போய் இப்படி அடிச்சுக்கிறாங்களேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நம்ம கலாச்சாரத்துக்கு அவங்களுடைய பிரெட்டுக்கு ஈக்குவலன்ட் என்ன தெரியுமா? ஜான்சன் கரெக்டா சொல்லலாமா வேண்டாமான்னு வந்தார். பிரியாணி. கரெக்ட், பிரியாணி தான் நமக்கு ஈக்குவலன்ட். அப்ப ஆண்டவர் நம்ம இந்தியாவுக்கு வந்து தானே என்ன சொல்லியிருப்பாரு? நானே ஜீவ பிரியாணியா இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாரா? ஓகே, அவங்களுக்கு யூத மார்க்கத்துல அந்த உள்ள எல்லா பஸ்கா பண்டிகைனாலும் என்ன செய்வாங்க? தே மேக் பிரெட். அடுத்து எல்லா பண்டிகையிலும் என்ன செய்வாங்க? அந்த பிரெட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான காரியம். இந்த வசனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்றார். என்ன அற்புதம்? 5000 பேருக்கு போஷிக்கிறார். அப்ப 5000 பேரை போஷிக்கும் பொழுது நிறைய பேர் கேள்விப்படுறாங்க, இயேசு கிறிஸ்து வெறும் எத்தனை அப்பத்தையும் எத்தனை மீனையும் வச்சு பண்றாரு? இந்த 5 அப்பங்கள் 2 மீன், எத்தனை பேரு? இந்த கால்குலேஷன் வந்து யூதாவில் உள்ள எந்த பேக்கரியாலையும் பண்ண முடியல, எந்த ஜூவாலையும் இதை செய்ய முடியல. அப்ப இங்க என்னமோ விசேஷம் நடந்திருக்கு. there is a secret formula அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க? நிறைய யூதர்கள் அந்த அற்புதத்தை கேள்விப்பட்டு இப்ப இயேசுவை நோக்கி வராங்க. அந்த அற்புதத்தை கேள்விப்பட்டு, எப்பா வெறும் 5, இது நம்ம என்ன, இது அன்லிமிட்டெட் பிரெட், இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுடைய லைஃப்ல உள்ள ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். பிரெட் வாஸ் த மோஸ்ட் சோல்டு கமாடிட்டி இன் தேர் சொசைட்டி. பிரெட் அதிகமா விற்று அதிக பணத்தை லாபமாய் எடுக்கிற ஒரு மார்க்கெட் ப்ராடக்ட் பிரெட் அவங்களுக்கு. அப்ப இதுல என்ன வரும்? ப்ராஃபிட்லாம் வராது, மகா பெரிய ப்ராஃபிட் வரும். ஏன்னா இது அன்லிமிட்டெட் எடிஷன். இவர் வெறும் 5 அப்பத்தை வச்சு 5000, வெறும் புருஷர்களே மட்டும் 5000, அது அப்படியே சும்மா டபுள் பண்ணாலே 10, வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், சைட் ஃபிட்டிங் எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா குறைஞ்சது 12,000 இருந்து 15,000 பேர். வெறும் 5 பிரெட்ஸ் வச்சு 15,000 people சாப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா this Jesus must know something. இந்த இயேசுக்கு ஏதோ ஒன்று தெரிந்திருக்கு, இல்லைன்னா அவர் பாக்கெட்ல ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. இதை நாம் கண்டுபிடித்து திரும்பவும் நாம் சென்றோம் என்றால் நம்மளுடைய தேசம், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பட்டணம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் இது வந்து மல்டிப்ளிகேஷன் பிரெட். இந்த அற்புதத்தை கேள்விப்பட்டு அநேகர் என்ன செய்யறாங்க? இயேசு எடுத்து வராங்க. இந்த அற்புதத்திற்கும் ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு இன்னொரு சம்பவம் நடக்குது. அதுல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன நடந்துச்சு? என்ன சம்பவம் நடந்துச்சு? சீஷர்கள் படகுல போறாங்க. ஆண்டவர் லைட்டா அவங்கள ஒரு உலுக்கி விட்டாரு.
இதெல்லாம் நடக்குது. இந்த சம்பவம் அந்த சைடில் இருந்தவங்களுக்கு தெரியாது. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? சீஷர்கள் மட்டும்தான் தெரியும். 5,000 பேர் 15,000 பேரை போஷிச்சிட்டாரு, தண்ணியிலையும் நடந்து வந்துட்டாரு. அடுத்தது இப்போ தி அதர் சைடு ஆஃப் த லேக்குக்கு வந்தாச்சு. இதை கேள்விப்பட்டு நீங்க வசனம் 23 கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. இப்ப எங்க இருக்கோம்? நம்ம கலிலேயா, கப்பர்நகூம் அந்த பகுதியில் இருக்கோம். திபேரியாங்கிறது அந்த தேசத்தையே சேர்ந்தது கிடையாது. இப்ப நியூஸ் எவ்வளவு ஃபாஸ்ட்! நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் வாட்ஸ்அப்லாம் கண்டுபிடிச்சு அப்படியே நீங்க ஃபாஸ்டா இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போறதுக்கு முன்னாடி வேற ஒரு நாட்டுக்கே விஷயம் போயிடுச்சு. திபேரியால இருந்து படகு எடுத்துட்டு ஆண்டவர் எங்க ஸ்தோத்திரம் பண்ணு சாப்பிட்டாரோ, அப்ப அவங்க சிந்தனை எங்க இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அந்த இடத்துல பவர் இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல இருந்தவர்கிட்ட பவர் இருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இடத்துக்கு போவோம். இப்பயும் நிறைய பேர் தலையிலையும் காலையும் வச்சுட்டு எங்க போறாங்க? சில இடங்களுக்கு போறாங்க. ஏன்னா we think that there is power in that place. இப்ப அங்க வந்துடுறாங்க, வேற படகுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு திரும்ப உடனே அந்த படகில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வராங்க. அடுத்தது கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, கப்பர்நகூமுக்கு வரும்போதும் ஆண்டவர் என்ன பண்றாரு? லேக்குக்கு இந்த சைடு இல்ல, அந்த சைடுல இருக்காரு. இப்ப இவங்க எவ்வளவு டெஸ்பரேட்டா ஆண்டவரை தேடுறாங்க பாருங்க. எப்பா திபேரியால இருந்து வந்தோம், லேண்ட் ஆனோம், அங்க இல்ல. கப்பர்நகூமுக்கு வந்தோம், கண்டுபிடிச்சிட்டோம் இங்க இருக்காருன்னு. ஆனா இந்த சைடு அவர் இல்ல, திரும்பவும் அந்த சைடு இருக்கிறாரு. திரும்பவும் இவங்க என்ன பண்றானுங்க? விடுறதா இல்ல, இத கண்டுபிடிக்காம விடுறதா இல்ல. கடலின் அக்கறை வந்து அவரை கண்டபோது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். அப்படியே அக்கறையில கேட்கிற மாதிரியே இருக்குல்ல. எப்ப வந்தீங்க? இந்த சைடு வந்துட்டீங்களே. அப்ப இயேசு அவர்களுக்கு பதில் சொல்றாரு. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வர்றாரு ஆண்டவர். அவரும் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஃபார்மாலிட்டிஸே ஆண்டவர் போல. ஏனென்றால் சிந்தனையும் இருதயத்தையும் அறிந்த தெய்வம். அப்ப அவருக்கு சொல்ற, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். The question that God has for you and me, இன்று காலையில உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைக்கிற கேள்வி என்னன்னா, எதற்காக நீங்களும் நானும் இயேசுவை தேடுகிறோம்? அவர் செய்த ஆசீர்வாதங்களை நாம் சாப்பிட்டதுனால, அவர் ருசித்ததுனால, அவர் கொடுத்ததுனால நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேடுகிறோமா? அல்லது இயேசுவே எனக்கு மெய்யான தேவன், அவர் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவரே என் கிறிஸ்து என்று நாம் அவரை தேடுகிறோமா? This is the question. இது எல்லா நேரத்திலும் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அந்த ஜனங்கள் மாத்திரம் இல்லைங்க, நம்மளும் இதே மைண்ட் செட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் இதை செய்தார், இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். அது உண்மைதான். இனிமே நடத்தலாம் நான் கோச்சுக்குவேன் இல்ல. அவர் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். அவர் என்னை நடத்தாமல் போனாலும் அவர் என் தெய்வம். இந்த வைராக்கியம், இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசித்ததுனால வரக்கூடாது, கர்த்தருடைய அன்பை ருசித்ததுனால வரணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய அவருடைய பை ப்ராடக்டான ஆசீர்வாதத்தை மாத்திரம் ருசிச்சுட்டு அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை மாத்திரம் நம்ம மைண்ட்ல, இன்னைக்கு விசுவாசமே ஆசீர்வதிப்பாருங்கிறதுக்கு தான் விசுவாசம் நிறைய இருக்கு. ஆமென். என்னிடத்துல இருந்து எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டாலும் அவரை நான் இன்னும் அதிகமாய் ருசிக்க முடியுங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கா? அவர் கொடுத்தது எல்லாவற்றையும் அவர் திரும்ப எடுத்துக்கொண்டாலும் நான் இன்னும் அதிகமாய் அவரை ருசிக்க முடியும் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? அதற்கு நமக்கு விசுவாசம் இருக்கா? You need to think about this. அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்ற, நீங்கள் அப்பம் புசித்ததுனால, அதுல நீங்க திருப்தி ஆனனால, அதனால நீங்க என்ன தேடி வரீங்க. You are not coming for your soul, you are coming for your stomach.
உன் ஆத்மாவுக்காக நீ வரல, உன் இருதயத்துக்காக நீ வரல, உன் வயிற்றுக்காக நீ வந்திருக்கிறாய். It will be the saddest thing for the church. நாம் சபையோராக இருக்கிற நாம் கிறிஸ்துவை எதற்காக தேடுகிறோம்? நம்ம எதற்காக ஃபாஸ்டிங் போடுறோம்? என்னை மாற்றுன்னு ஃபாஸ்டிங் போடுறோமா, இல்லை எனக்கு வர வேண்டியதை கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு? சிலதெல்லாம் மிரட்டல் ஃபாஸ்டிங்க, உங்களுக்கு தெரியுமா? நீர் கொடுக்கவில்லை என்றால் நான் இன்னும் 30 நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன். அது இந்த ஃபாஸ்டிங் கிடையாது, அது இந்த ரோட்டில் உட்காந்து இது பண்ணுவாங்களே, தர்ணா போராட்டமா என்ன போராட்டம், அது மாதிரி இது உண்ணாவிரத போராட்டம். அது ஃபாஸ்டிங் வேற, உண்ணாவிரத போராட்டம் வேற. போராடுறோம். இந்த மக்கள் பார்க்கும்பொழுது ஐயோ என்னடா இயேசுவை இவ்வளோ நேசிக்கிறாங்களா, திபேரியிலிருந்து வராங்க, திபேரியில் கல்லியா அங்கே காணோன்னே திரும்ப கப்பர்நகமுக்கு வராங்க, கப்பர்நகம்ல ஆண்டவர் அதர் சைடில் இருக்காருன்னே திரும்ப அங்கேயும் போகிறாங்க. இவர்கள் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறார்கள். நமக்கு அப்படி தானே தெரியும், நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண்களுக்கு அப்படிதான் இருக்கும். பட் God is saying you are not seeking for that. 27 ஆண்டு சொல்ல, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரிக்கிறார் என்றார். இது எவ்வளவு ஒரு ஆழமான பவர்ஃபுல்லான விஷயம். ஆமென். உங்க வயிற்று பழப்புக்காக நான் மறிக்கலப்பா, அதையும் தாண்டி நித்திய ஜீவனை உனக்கு தரும்படியாக நான் வந்திருக்கிறேன். வசனம் 28. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போவும் கேள்வி என்ன? இது வில்லங்கமான கேள்விதான். வெளில கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? தேவனுக்கேற்ற கிரியையை செய்தால் எங்களுக்கு என்ன லாபம்? அதுதான் அதோடைய உள்நோக்கம். சரி சரி சரி, தேவனுக்கு ஏற்ற கிரியை தான் நான் பண்ணிடுறேன். ஊழியம் தானே, நான் வந்துடுறேன். பாட்டுமா, வந்துடுறேன். அது செய்யணுமா, வந்துடுறேன். ஏன் கொடுக்கணுமா, கொடுத்துறேன். இதெல்லாம் பண்ண ஆண்டவர் ஆசீர்வதிச்சுவார்ல? You are not tasting ஜீவ அப்பம். நீங்கள் ருசிப்பது ஜீவ அப்பம் அல்ல, சுய வாஞ்சையின் அப்பத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? ருசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த சுய வாஞ்சியின் அப்பத்தை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம தேவ கிரியையை யூஸ் பண்ணுறோம். இது எவ்வளோ டேஞ்சரஸான விஷயம் உங்களுக்கு புரியுதா? மக்களை பார்த்தா தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யுங்க. எதற்கு? தேவனை அறிந்து கொள்வதற்கு, அவரை இன்னும் ஆழமாய் பிடித்து கொள்வதற்கு. தேவனுடைய கிரியைகள், கிரியை நான் செய்வது என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, அவரை போல் என்னை மாற்றுவதற்காக. I need to become more like him, not just receive things from him. இதை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கேற்ற கிரியை. அப்ப 29 இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற. You have to believe first. அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுடைய. அப்ப வசனம் 40 நீங்க எண்டிங்ல நீங்க வாசிக்கும்போது கேள்வி கேட்டீங்களா? என்ன பண்ணாங்க மக்கள்? இவர் வானத்திலிருந்து வந்த அப்பம்னு சொல்லும் பொழுது மக்கள் என்ன செய்தார்கள்? இவன் யாருன்னு எனக்கு தெரியும், யோசேப்பினுடைய பிள்ளை என்று சொல்லி அவர்களை பார்த்து என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். ஃபவுண்டேஷனே என்ன? நானே தேவனால் அனுப்பப்பட்ட உங்களுடைய ஜீவ அப்பம் என்று நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே நீங்க என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய கிரியையை நடப்பிக்க முடியும். அந்த விசுவாசமே அடிப்படையா இல்லாதவர்களால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய கிரியை நடப்பிக்க முடியாது. இத்தனை 28 வசனத்திலிருந்து கடைசியில் 40க்கு வரும்பொழுது அவங்க ஒரிஜினாலிட்டி என்ன ஆயிடுச்சு? அட போப்பா, யோசேப்பு பையன் தானே நீனு, நான் கூட ஏதோ நீ மேஜிக் பிரெட் வச்சிருக்க, வாங்கிட்டு போகலாம், ஒரு 4 பேக்கரி திறந்து விட்டா நல்லா ஓடும், நான் அந்த நோக்கத்துக்கு வந்தா நீ என்ன ஜீவாப்பம் வானத்திலிருந்து வந்தேன்னு? போடா தம்பி போடா, நீ எந்த ஸ்கூலில் படித்தேன்னு தெரியும் எனக்கு. அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன ஆயிடுச்சு? வெளில வந்துருச்சு. அவங்களுடைய ஆழத்தில் இருந்ததை இதை தான் ஆண்டவர் அவங்க படகுலேருந்து இறங்கி வரும்போதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீ விசுவாசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தம்பி, வா.
ஏன்னா உன்னுடைய பார்வையும் உன்னுடைய நோக்கமும் எங்கெல்லாம் ஆண்டவர் ஜீவன் என்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரோ, கிரேக்க பதத்தில் 2 வார்த்தைகள் இருக்கு. wherever God says the word life, ஓகே, 2 கிரீக் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஒன்று வந்து பயாஸ், எல்லாரும் சொல்லுங்க பயாஸ், BIOS. ரெண்டாவது பயாஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, எங்கெல்லாம் கிரீக்ல பயாஸுங்கிற லைஃபை யூஸ் பண்றாங்களோ அல்லது டிரான்ஸ்லேஷனை யூஸ் பண்றாங்களோ, அது எப்படிப்பட்ட வாழ்க்கையை குறிக்குதுன்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நார்மலான சாதாரண வாழ்க்கை. which means இந்த வாழ்க்கை அழிந்து போகும், இந்த வாழ்க்கைக்கு முடிவுண்டு, இந்த வாழ்க்கை பெர்மனண்டான வாழ்க்கை கிடையாது. நீங்க பாருங்க, நீங்க சேர்த்து வச்சிருக்கிற எல்லாம், நானும் நீங்களும் சேர்த்து வச்சிருக்கிற எல்லாமே பெரிஷபிள் குட்ஸ் தான். ஏதாவது பெர்மனன்ட் திங்ஸா? ஏதாவது பெர்மனண்டா? எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, இன்க்ளூடிங் யுவர் ஓன் ஃபேமிலி. ஃபேமிலி பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கன்னா அவங்கள பார்த்துறாதீங்க, இப்போ என்ன மட்டும் பாருங்க. எவ்ரிபடி இஸ் பெரிஷபிள். இதுதான் வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, பயாஸ் லைஃப்னு சொல்றாரு. கிரீக்ல பயாஸ் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ பயாஸ்னா பெரிஷபிள் திங்ஸ், அழிந்து போகிற இந்த வாழ்க்கை. பயாஸ்னா எனக்கும் என்னுடைய வயிற்றுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என் சரீரத்திற்கும் இதுக்கும் அதுக்கும், இட்ஸ் ஆல் பயாஸ். நாம் வாழுகிற இந்த உலகத்தில் வாழுகிற உலக பிரகாரமாய் வாழ்கிற எல்லாமே எதில் வருது? பயாஸ்ல வருது. ஆனா எங்கெல்லாம் இயேசு வந்துட்டு வாழ்வு, ஜீவன், ஜீவ வாழ்க்கை, லைஃப்னு சொல்றாரோ, அவர் பயாஸ் லைஃபை பத்தி பேசல, அவர் ஜோயி லைஃப் பத்தி பேசுறாரு. ஜோயி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வாழ்க்கையை தாண்டி, இந்த பயாஸ் லைஃபை தாண்டி இன்னொரு வாழ்க்கை உண்டு. அது இயேசுவினால் மாத்திரமே கொடுக்க முடியும். அது நித்திய நித்திய காலமான வாழ்க்கை, அது அழிந்து போகாது. அதுதான் ஜோயி லைஃப். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவர் கொடுக்கிற எல்லா ஜோயி ப்ராமிஸை எடுத்து பயாஸுக்குள்ள திணிக்கிறோம். ஹலோ, தேங்க்யூ. அவர் கொடுக்கிற எல்லாமே எதுக்கு? ஜோயிக்கு, இட்டர்னல் லைஃபுக்கு, நித்திய ஜீவன். அதனால நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த ஜீவன் எந்த ஜீவன்? நித்திய ஜீவன், ஜோயி, ஜோயி வாழ்க்கை. ஆனா அந்த வசனத்தை நம்ம ஆண்டவரே நித்திய ஆண்டவரே ஜீவனை தருகிறேன்னு சொன்னீங்க, என் வாழ்க்கைக்கு என் ஜீவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க இப்போ. அப்ப நம்ம லைஃப்ல ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? அப்படி இல்லை, he will do it. பட் ஆனா அவர் செய்கிற நம்மளுடைய வாழ்க்கையில இப்போ செய்கிற எல்லாமே எதற்காக என்றால், நம்மை நித்திய ஜீவனுக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாக. ஆமென். அப்பதான் உங்களுடைய ஆத்மாவும் உங்களுடைய சரீரமும் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு உறுதிப்படுத்தும்படியாக, உருவாக்கும்படியாக, நம்மை வெறும் நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை ருசித்து விட்டு போகும்படியாக அல்ல, அவரை போல் நாம் இன்னும் மாறுவதற்காக. அப்ப நம்ம லைஃப்னுடைய நோக்கம், நீங்க உங்க ஸ்கெட்யூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 24 hours, 1 வீக்கெல்லாம் வேண்டாம் நமக்கு. 24 மணி நேரம், 1 hour ஸ்கெட்யூலா ஸ்லாட் போடுங்க. அதுல எதெல்லாம் உங்க லைஃப்ல ஜோவிக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க, எதெல்லாம் பயாஸ்க்காக. ஜோவிக்காக ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா Z போடுங்க. எதெல்லாம் உங்களுக்காகவும் இந்த பயாஸ் பி போடுங்க. 24 மணி நேரத்தில் எவ்வளவு பி இருக்கும் எவ்வளவு Z இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இப்போ. கரெக்ட்? வீக்லி போட்டோன்னா சண்டே மார்னிங் 9 AM to 11 AM Z. மற்றதெல்லாம் பி பயாஸ். அந்த பி எல்லாம் ஜியா மாறணும். இந்த பயாஸ் லைஃப் கர்த்தர் கொடுத்தது தான். என்ன எது ஏன் கொடுத்தாரு? இட்ஸ் அ ட்ரையல் ரன் ஃபார் த ஜோவி தட் இஸ் கம்மிங். ஆனால் இன்னைக்கு நம்ம இதை பிடிச்சிக்கிறோம், ட்ரெய்லரை பிடிச்சிட்டு மெயின் சீனே விட்டுறோம். நம்ம லைஃப், நம்ம நோக்கம், நம்ம எல்லாமே வாட் எவர் வி ஆர் திங்கிங், எல்லாமே நம்ம மைண்ட் செட் எல்லாமே இன்றிலிருந்து நாளை வரை, நாளையிலிருந்து அடுத்த நாள் வரை, இந்த மாதத்திலிருந்து அடுத்த மாதம் வரை. 1ஆம் தேதி சம்பளம் வருவது போல 1ஆம் தேதி நான் ஆண்டவருக்கு அதிகாலை ஜெபத்தில் ஒரு கும்பிடு போட்டு விடுவேன். மாதம் மாதம் ஓடுறது வாழ்க்கை அல்ல,
வாரம் வாரம் ஓடுறது வாழ்க்கை அல்ல. நித்திய காலமாய் ஆண்டவருக்காக நான் நிற்பதற்கு இப்ப நான் என்ன செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் முடிவெடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஆமென். கணக்குக்காக இல்ல, நான் இதை செய்தால் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் அப்படி கணக்கு பார்த்திருந்தாருன்னா மைனஸ்ல தான் நம்ம போயிருக்கணும். ஆமென். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் இன்றைக்கு இருக்கிற நமக்கு லைஃப்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறத ஆண்டவர் கணக்கு போட்டு கொடுக்கல, தாராளமா கொடுத்திருக்காரு. We don't deserve what we have, but he has given more than what we deserve. Why? அவர் நம்மை நேசிப்பதினால். ஆமென். அவர் ஏன் நம்மை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்றால் நித்திய காலமாக நாம் அவரோடு இருப்பதுதான் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை. ஆமென். பயாஸ் நம்மளுடைய வயிற்றை குறிக்கிறது, ஆனால் ஜோவி நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய இருதயத்தை குறிக்கிறது. இந்த மக்கள் இயேசுவை தேடி வந்தவங்க, அவங்களுடைய பசி எங்க இருந்தது தெரியுமா? பயாஸ்ல இருந்துச்சு, ஜோவில இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஆன்சர் ஜோவி ஆன்சர். டே, நான் உன் பசிக்காக நான் வரல, அங்கே மல்டிப்ளை பண்ண உண்மைதான். அது ஏன் மல்டிப்ளை பண்ணேன்னா இதை செஞ்சவர் எவ்வளோ பெரியவர்னு நீ பார்க்கணுங்கிறதுக்காக. ஆனால் நீ வாயில் பிரெட் வச்சுட்டு இப்போ ஜாம் எங்கன்னு தேடிட்டு இருக்க, அடுத்தது நீனு பன் பட்டர் கடை போடணும்னு பார்க்குற, இங்கேயே செட்டில் ஆகணும்னே யோசிக்கிறதாண்டா உன் வேலை. பட் ஐ am calling you for something greater. நாம் இங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கையிலேயே ஆண்டவரே நீர் பரலோகத்திலே செய்வது போல பூலோகத்திலேயும், can I experience heaven on earth right now? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பரலோகத்தின் அனுபவத்தை தாங்க. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் மேலானவைகளை நோக்கி வளரும்படியாக என்னுடைய சிந்தனையை ஆண்டவரே என்ன பண்ணுங்க, ரீவயர் பண்ணுங்க. ஆமென். உங்களுடைய வீட்டில் சே 1 bedroom வீடு இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி இபி கனெக்ஷன் போட்டிருப்பீங்க, வயரிங் பண்ணியிருப்பீங்க, ஒரு குட்டி மெயின் இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு 5 bedroom 6 bedroom வீடு கொடுத்துட்டாரு. உடனே என்ன பண்ணுவீங்க? எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுப்பா மெயின் எல்லாம் தொடக்கூடாது, அந்த காலத்தில் எங்கள் அப்பா போட்டது, இது இப்படி இருக்கு அது இப்படி இருக்கு, அதனால எனக்கு எல்லா ரூம்லையும் எரியணும், ஆனால் இந்த ஒரு ஃபியூஸு தான் இருக்கும். என்ன ஆகும்? ஒன்றும் எரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? 3 phase மாற்றுவோம், மெயின் போர்டை மாற்றுவோம், பழைய வயரிங்லாம் வெளில எடுப்போம், திரும்ப புது வயரிங்கை உள்ளே போடுவோம். அண்ட் வி மேக் ஷுர் தட் எல்லாமே கரெக்டாக ஒழுங்காக வேலை செய்துன்னு. இதே தாங்க நம்மளுடைய சிந்தனையும். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன் வந்துட்டு சிங்கிள் ஃபியூஸ் தான், சிலருக்குலாம் ஃபியூஸே இல்லை. கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபியூஸே வந்திருக்கு. எந்த தெளிவும் நம்ம வாழ்க்கையில் இருந்ததில்லை, ஏதோ ஒரு பாதாளத்தில் இருட்டில் நம்ம கடந்தோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மளை டோட்டலாக எடுத்து அவரை போல் நம்ம மாற்றுறாரு. ஆனால் இன்னும் பழைய ஃபியூஸை பிடிச்சிட்டு நிற்காதீங்க, இன்னும் பழைய பவரை பிடிச்சிட்டு நிற்காதீங்க, இன்னும் பழைய ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட், ரிலீஜியஸ் மைண்ட் செட் என்ன செய்யாதீங்க, பிடிச்சு நிற்காதீங்க. கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற எல்லாம் பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. So you need to allow God to rewire you. நம்ம ஆண்டவர் திரும்ப என்ன பண்ணணும்? முழுவதுமா அவர் நம்ம ரீவயர் பண்ணணும். அதுதான் டிசைபிள்ஷிப், அதுதான் சீஷத்துவம். பழச எல்லாத்தையும் ஆண்டவர் வெளில உருவுறாரு, புதுசை உள்ளே போடுறாரு. அடுத்த சேலஞ்சஸ் வரும்போது, அடுத்த பிரச்சனை வரும்போது, இன்னொரு வியாதி வரும்போது, இன்னொரு கவலை வரும்போது, இன்னொரு கண்ணீர் வரும்போது, கலக்கம் வரும்போது, அதை எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நாம் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம்? கிறிஸ்தவனை போல கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறோமா, அல்லது நம்மளுடைய சொந்த பலத்தை எடுத்து ஓட பார்க்குறோமா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதுலேயும் நம்ம வயரெல்லாம் உருவுறாரு. And he rewires us. எதற்காக? நித்திய ஜீவன், பெரிய மாளிகை அவருக்கு நமக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு தேவையான வயரிங்லாம் ஆண்டவர் இங்கே முடிக்கிறார். Are you understanding this? ஆனால் அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். இல்லை ஆண்டவரே இது போதும், நான் இங்கே இருக்கிறது 1 2 3 4 ரைட் கரெக்டாக இருக்குது, இதை மட்டும் என்ன ஆசீர்வதிங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் காட் டு டூ தட். அவர் ராஜ்யங்களை யோசிப்பவர், அவர் தலைமுறைகளை சிந்திப்பவர்,
அவர் திங்கள் முதல் திங்கள் சிந்திப்பவர் அல்ல, மாதம் முதல் மாதம் சிந்திப்பவர் அல்ல, ஒரு வருடம் முதல் அடுத்த வருடம் சிந்திப்பவர் அல்ல, தலைமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிற தேவன். அவர் கைக்குள்ள இருந்துக்கிட்டு பிரெட் கொடுங்க, ஜாம் கொடுங்க, பட்டர் கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அதெல்லாம் தரேன்டா, முதலாவது என்ன செய்ய, யூ சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம், ஆல் திஸ் வில் பி ஆடட் டு யூ. என்னையும் ராஜ்யத்தையும் என்ன செய்ய, தேடு. இஃப் யூ சீக் மீ ஃபார் ஜோவி, பயாஸுக்காக என்ன தேடாத, ஜோவிக்காக என்ன தேடு, பயாஸ் தானா ஒழுங்காகும். ஆமென். இதை புரிஞ்சுக்கிறீங்களா? We should not live for the benefits of Christianity, but we should live for the foundation of Christianity, and the foundation is Christ. கிறிஸ்தவத்தின் பயன்களுக்காக வாழாதீர்கள், கிறிஸ்து என்கிற அடித்தளத்திற்காக வாழுங்கள். அவருக்குள் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு மேலானவைகளை எல்லாவற்றையும் என்ன செய்றாரு, சரி செய்றாரு. Do you want the Christ of Christianity? கிறிஸ்தவத்தின் கிறிஸ்து உங்களுக்கு தேவையா? உங்களுடைய வாழ்க்கையில இருக்காரா? சரியான நோக்கத்திற்காக நாம் அவரை தேடுறோமா? நம்மளுடைய ஜெபங்கள் பயாஸ் ஜெபமா இருக்கா, ஜோவி ஜெபமா இருக்கா? நம்ம உபவாசம் பயாஸ் உபவாசமா இருக்கா, ஜோவி உபவாசமா இருக்கா? நாம் பிள்ளைகளை வளர்ப்பது பயாஸுக்காக வளர்க்கிறோமா, ஜோவி வாழ்க்கைக்காக வளர்க்கிறோமா? காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க எதுலையுமே. நித்திய வாழ்க்கைக்கென்று கர்த்தர் நம்மை இப்பொழுது ஆயத்தம் செய்கிறார். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான். வை? ஏனென்றா நம்ம ஜோவி லைஃப்ல போகும்போது பசியும் தாகமும் ரெலவெண்டே கிடையாது. நம்ம ஆத்மாவுக்கு தேவையானது என்னது? அவருடைய வார்த்தை. அவர் வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது அது நமக்கு பரிபூர்ணமான ஃபீலிங்கை தரும். அந்த பரிபூர்ணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஐபோன் 16 வந்தா என்ன, பிளஸ் வந்தா என்ன, ப்ரோ மேக்ஸ் வந்தா என்ன, போயிட்டாரு, அங்க போயிட்டாரு, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு, இந்த வாரம் தான் அப்கிரேட் பண்ணலான் இருந்தேன். நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் நாட் ஃப்ரம் த கமாடிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆண்டவர் உங்களை உருவாக்குனதே அவருக்குள் நாம் திருப்தி அடைவதற்கு தான் நம்மளை உருவாக்குனாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம திருப்தி எல்லாம் யார் கையில கொடுத்துட்டோம்? மற்றவங்க கையில கொடுத்துட்டோம். ரைட்? உங்க வீட்டுக்கு போய் பாருங்க, உங்க திருப்தி மற்றவங்க கையில தான் இருக்கு. உங்க ஃபேமிலியில நீங்க மட்டும் தான் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நிறைய பேர் இருக்காங்க உங்க ஃபேமிலியில. எல்ஜி இருக்காங்க, சாம்சங் இருக்காங்க, அப்புறம் வேற என்ன, ஆப்பிள் இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க, நைக்கி இருக்காங்க, பூமா இருக்காங்க, அடிடாஸ் இருக்காங்க, அப்புறம் சாரதாஸ் இருக்காங்க, திருச்சிக்குள்ளேருந்து ஆரம்பம் சாரதாஸ் இருக்காங்க, நல்லிசல்ஸ் இருக்காங்க, போத்தீஸ் இருக்காங்க. தேங்க்யூ ஆன்டி. சொல்லுங்கம்மா. நேரம் அடுத்து ஜிஆர் தங்க மாளிகை இருக்காங்க, தனிஷ்க் இருக்காரு. நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் எங்க? அடுத்து வெளில போனீங்கன்னா ஹோண்டா இருக்காரு, அது பக்கத்தில் நீங்க நின்று போண்டா சாப்பிட்றீங்க. யூ ஆர் என்ஜாயிங் அண்ட் யூ திங்க் தட் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் தட். என்னைக்கு இதெல்லாம் என்கிட்ட இருக்கும் பொழுது என்னுடைய ஆத்மா திருப்தி அடையுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு ஐ எம் சாரி டு சே நம்ம கிறிஸ்தவனே கிடையாதுங்க. கிறிஸ்துங்கிற அடித்தளம் நமக்குள் இருக்கும் பொழுது இதெல்லாம் என்ன திருப்தியே படுத்தாது. என் கண்கள் இதுல என் கூட இருக்கும், ஆனால் எனக்குள்ள இல்லை. Which means that even if I have it or I don't have it, I am still satisfied. என்னுடைய திருப்தி எக்ஸ்டர்னல் திங்ஸ்ல இருந்து வரல, என்னுடைய திருப்தி அவருடைய வார்த்தையிலிருந்தும் அவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த திருப்தி என்னை விட்டு போகுது அப்படின்னா இவங்க எல்லாம் கிளம்பிடணும். இப்ப நான் சொன்ன நேம்ஸ் எல்லாம். அந்த திருப்தியை என்னிடத்திலிருந்து பறி போகிற எந்த காரியமா இருந்தாலும் அதை செய்யாதீங்க. இதுதான் வசனம், இதுதான் உண்மை. ஐ cannot give you a list what you should do and what you should not do. நாளுக்கு நாள் புதுசா அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு பாவங்களும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிற இந்த திருப்தியை மற்றவங்க கையில நான் கொடுக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் திருப்தி கிறிஸ்து, என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளம் கிறிஸ்து. மற்றவர்களெல்லாம்
கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அது ஆசீர்வாதங்கள், அது என்னோடு இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே தான். ஏன்னா மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஒரு காலமும் நான் பசி அடைய மாட்டேன். உங்களால பசி இல்லாம வாழ முடியுங்க. உங்க ஆத்மாவை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. உங்க சரீரம் பசியில இருந்தாலும் உங்க நாவு அவரை துதிக்க முடியும். ஏன்னா என்னுடைய இருதயம் பசியில இல்லை. வெளியில எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கண்ணீரோடு நான் அவருக்கு நன்றி சொல்ல முடியும். ஏனென்றால் பிரச்சனைகளை தாண்டி என்னுடைய வாழ்க்கையில என்னோடு நிற்கிறவர் என் ஆண்டவர். ஒரு வியாதியினுடைய ரிப்போர்ட்டை நான் வாங்கிட்டு வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே என்னால் வாங்கிட்டு வர முடியும். ஏன்? மற்றவங்க அழுவாங்க, மற்றவங்க பயப்படுவாங்க, ஆனா எனக்கு தெரியும் என்னை சுகமாக்குகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று. அதை ருசிக்க போறேன்னு எனக்கு தெரியும். So my satisfaction does not come from the outside. மற்ற இடத்துல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உடைச்சிருவாங்க. இன்னைக்கு நமக்கு அப்பம் நிறைய நேரத்தில் நான் சொன்ன இந்த பிராண்ட் நேம்ஸு அது ஒரு சைடு, அது இல்லாமல் பீப்புள் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நல்லபடியாக போகும், அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அதனால எல்லாம் கரெக்டாக இவங்க சொன்ன இப்படின்னு நம்ம நிறையா வெளியில் நிறைய அப்பங்களை வச்சிருக்கிறோம். We have material appams, we also have human appams. கரெக்டாக போதா? ஆமென். இந்த மாதிரி பல வகையான அப்பம்ஸ் இருக்கு. நீங்க வாங்கின நிறைய மெட்டீரியல் அப்பம்ஸ் உடஞ்சு போயிருக்கா? யார் வீட்டில் வாஷிங் மிஷின் உடஞ்சிச்சா இந்த வாரம்? எப்படி பாஸ்டர் கரெக்டாக தெரியுது? நம்ம வாங்குறோம் இல்லையா, என்ன சொல்லி அதுவும் வேற பார்த்து வரோம், எத்தனை வருஷம் வாரண்டி நமக்கே தெரியும், இருந்தாலும் கேட்டுக்கிறது. அதுல என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். 10 வருஷம் வாரண்டி இருக்கான், அப்போ 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். பட் யூ நோ இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அவன் சொல்லுவான் வாரண்டி கேரண்டி எல்லாமே. பட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் ஆர் பிரேக்கபிள். நம்ம வெளியில உலக பிரகாரமா யாருக்கெல்லாம் அப்பத்தின் அந்த ஒரு அதிகாரத்தையும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுத்துருக்கோமோ அவங்க எல்லாரையும் ஒன்று உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் உடையும், இல்லைன்னா நீங்க யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க உங்களை உடைப்பாங்க. நடந்ததே இல்லையா? நடந்திருக்குன்னா டக்குன்னு கையை தூக்கிருக்கேன், நடக்கலைன்னா நடக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிடுவேன். அப்புறம் உடைக்கப்படாத இருதயங்களை உடையும் ஆண்டவரே. மனிதர்களை நம்பும்போது அவங்க உடைச்சிருக்காங்களா உங்க இருதயத்தை? அந்த அப்பங்கள் எல்லாம் ஒன்று உங்களை உடைக்கும், இல்லை உங்ககிட்ட இருக்கிறத உடைக்கும். ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான் உங்களுக்காக உடைக்கப்பட்டவர். He is the only body that was broken for you. உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை மீட்பதற்காக தன்னையே பலியாக தந்தவர். அதனால தாங்க அது ஜீவ அப்பம். அதனால தான் that is eternal life, eternal bread. வேற யாருமே இதை கிளைம் பண்ண முடியாது, வேற யாருமே இதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் அப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்தையும் நம்ம லைஃப்ல இருக்கும் பொழுது வாட் ஆர் யூ வரியிங் அபவுட்? நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்? இன்னும் இதுல நம்ம வாழ்ந்து காட்டணும். ஆண்டவரை போல கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். இதுல நம்ம வாழ்ந்து காட்டும் பொழுது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு நாள் முடிவும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும். டோன்ட் வரி அபவுட் எனிதிங், டோன்ட் வரி அபவுட் எனிதிங். உங்களுடைய வாழ்க்கைக்கு அவரே ஜீவ அப்பமா இருக்கிறார். ஸோ அவர் உங்களோட இருக்கும்போது நீங்க ஒரு காலமும் பசி அடைய மாட்டீர்கள். அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான். You will not be hungry, you will not be thirsty physically because your soul is satisfied by God. அப்ப நம்ம ஆத்மா சரீரத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, சரீரம் ஆத்மாவோட கண்ட்ரோல் இருக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் ஆராதனை செய்யும் பொழுது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோங்கிறது அவசியமே இல்லை. நான் என்ன ஃபீல் பண்ணாலும் என் ஃபீலிங்க்கும் ஆராதனைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆராதனை வந்தேன்னா ஆராதிக்க தகுதி உள்ளவரை என் ஃபீலிங்ஸை தாண்டி நான் என்ன செய்வேன்? யூ அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? அப்போ நம்ம சரீரத்தை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும்? நம்ம சரீரத்தினுடைய டிசையர்ஸ்க்கு நம்ம ஆத்மா போகக்கூடாது, நம்ம ஆத்மாவினுடைய டிசையருக்கு சரீரம் வரணும். ஆனால் அதுக்கு நம்ம ஆத்மா கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். ஆமென். only then your desires will be in alignment with Jesus. ஒரு நிமிஷம் கண்களை மூடி let's give it to God.
நீங்கள் எதற்காக ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை பற்றி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிங்க. உண்மையாகவே ஒரு ஜோயி லைஃபுக்காக நம்ம ஆண்டவரை தேடுறோமா? நம்ம எல்லா நேரமும் ஜோவிக்காக நம்ம தேடல, நமக்காக தான் நம்ம தேடி இருக்கோம். அந்த நேரங்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவர் என்ன மன்னியும், நிலையற்ற வாழ்க்கையை விட்டு விட்டு நிலைவரமான வாழ்க்கைக்குள்ள வர நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் எடுக்கிற முடிவுகள் ஜோவி முடிவுகளா இருக்கணும். நான் வாழ்கிற வாழ்க்கை ஜோவி வாழ்க்கைக்காக என்னை தயார்படுத்துங்க. என்னுடைய ஜெபங்கள் ஜோவி வாழ்க்கைக்கான ஜெபங்களா மாறட்டும். என்னுடைய விசுவாசம் அதுவும் ஜோவி வாழ்க்கைக்கான விசுவாசமாய் மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பசி, தாகம், ஏக்கம், நான் ஓடுகிற ஓட்டம் எல்லாம் பயாசுக்காக இல்லை ஆண்டவரே, இயேசுவுக்காக. அதற்கேற்றது போல என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்காக. ஏனென்றால் நீரே என் அடித்தளம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஜீவாப்பம். எங்களுக்காக உடைக்கப்பட்டவர், எங்களுக்காக பிற்கப்பட்டவர். இந்த ஆண்டவருடைய பந்தி நமக்கு முன்னாடி இருக்கு. எதற்காக நாம் பந்தி எடுக்கிறோம்? ஏன்னா அவர் இதை சொன்னதினால், நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன். அவருடைய ரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்கிற அந்த உடன்படிக்கையை நமக்குள்ள திரும்பவும் அதை தெளிவுபடுத்த நம்ம கூடி வரும்போதெல்லாம் அப்பத்தை பெற்று ரசத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். பட் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாகவே ஜீவ அப்பத்திற்காக வாழ்றோமாங்கிறத நீங்க சிந்தித்து, நீங்க யோசித்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை, எங்களுக்குள்ள இருக்கிற சுய எண்ணங்களை, எங்களுக்குள்ள இருக்கிற சுய சிந்தையில ஓடுகிற ஓட்டங்கள், அதை மேட்டிமையாய் எண்ணுவது, அதை மேலாய் சிந்திப்பது, அதை பெரிது பண்ணி காண்பிப்பது, இது எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு தாழ்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் என் இருதயத்துக்குள்ள இயேசுவை நான் அடித்தளமாய் வைத்து வாழ, அதற்கு மேல் இயேசுங்கிற அந்த அடித்தள கல்லின் மேல் ஆண்டவரே என்னுடைய வீட்டை, என்னுடைய வாழ்க்கையை நான் கட்ட நீர் எனக்கு உதவி செய்யுங்க. பயாஸ் லைஃபுக்காக நான் செட்டில் ஆகக்கூடாது ஆண்டவரே, ஜோவி லைஃப்காக என்ன ஆயத்தப்படுத்துங்க. இதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் வேகமாக நீங்க எழும்பி நில்லுங்க. ஜோவி லைஃப்க்கு என்று ஆயத்தமாகணும்னு விரும்புறவங்க வேகமாக எழும்பி நில்லுங்க. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எல்லா கண்களும் மூடினபடியாக இரண்டு கரங்களையும், வெறுமையான உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. Just lift both your empty hands towards God and say, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஏதோ எனக்காகவும் என்னுடைய பிழைப்பிற்காகவும் வாழாதபடிக்கு ஆண்டவரே மேலான உம்முடைய நித்திய ஜீவனுக்காக, ஒரு ஜோய் லைஃபுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஆண்டவரே என்னை கொண்டு வாருங்க. என்னை கொண்டு வரும்பொழுது இந்த ஊழியத்தையும் நீங்க ஜோவி ஸ்டாண்டர்டுக்கு மாத்துவீங்க, எங்களுடைய பட்டணத்தையும் ஜோவி ஸ்டாண்டர்டுக்கு நீங்க மாத்துவீங்க,
எங்களுடைய சுயம் அல்ல அப்பா, நீர் பெருக வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஒரு நிமிடம் வாய்களை திறந்து ஜெபிப்பீங்களா? just lift your hands and start committing to God. Start committing to God. Come on. Hallelujah, hallelujah, hallelujah. அன்பின் தகப்பனே, இங்கே நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணத்தையும் இருதயத்தையும் ஆண்டவரே நீங்க அறிவீங்க. அவர்களுடைய வாழ்க்கைக்கு, அவர்கள் இன்று எடுக்கிற இந்த முடிவிற்கு பரிசுத்த ஆவியானவரே இந்த முடிவிலிருந்து தவறாமல் அவர்கள் நிற்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் அதற்குள்ள நின்று வாழ நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய பயோஸ் லைஃபை விட எங்களுடைய ஜோவி லைஃப்ல ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ள பிடித்து உம்மை ஆண்டவரே நாங்கள் அடித்தளமாய் வைத்து வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கைக்கு அல்லப்பா ஆண்டவரே, நீர் வேண்டும் எங்களுடைய வாழ்க்கைக்கு. உம்மை போல நாங்கள் இன்னும் மாற வேண்டும். அதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது பந்தியை எடுக்க போகிறோம். இந்த பந்தியிலே ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு, உம்முடைய அப்பம் ஆண்டவரே எங்களுக்காக பிற்கப்பட்டதினால், உங்களுடைய சரீரம் உடைக்கப்பட்டதினால ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு மீட்கப்பட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை இனிமே யாராலையும் உடைக்க முடியாது. ஏனென்றால் நீர் எங்களுக்காக ஏற்கனவே உடைக்கப்பட்டீர். நீர் எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்தினீர். அதனால ஆண்டவரே நாங்கள் மீட்பின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த மீட்பை ருசிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி. இன்னும் எங்களை போல அநேகர் ஆண்டவரை மீட்கப்படும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க, எங்களை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.